வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்பிலிருந்து நாம ஆ வரிசை எழுத்துக்களையும் சேர்த்து வார்த்தைகள்ல எழுத்து கூட்டி படிக்க போறோம். போன வகுப்புல பார்த்தோம் இல்லைங்களா? கா, ஙா, சா அந்த எழுத்துக்களையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்தடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல பார்க்க போறோம். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 2 தடவை எழுத்து கூட்டி படிக்கிறேன். கேளுங்க, நான் என்ன படிக்கிறேன்றதை பாருங்க. புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்க 2 தடவை சொல்லணும். ஆரம்பிக்கலாம். கா, இ, இச், ச, இல் காய்ச்சல். கா, இ, இச், ச, இல் காய்ச்சல். சொல்லுங்க. காய்ச்சல்னா என்ன? ஃபீவர். ஃபீவர் ஏமா வருது நமக்கு? என்னது? புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஓகே, கை எடுத்துருங்க. கை வச்சுக்கிட்டு பேச வேண்டாம். நம்ம நிறைய ஸ்வீட் சாப்பிட்றதால அது மாதிரி ஆகுமா? ஆமா. ஓகே ஓகே, அப்ப ஸ்வீட்டை கம்மியா சாப்பிட்டா நமக்கு ஜுரம் வராதுல்ல? ஆமா. ஓகே, அதே மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட ஜுரம் வரும்ல? ஆமா. எஸ். ஆனாலும் என்ன பண்ணலாம்? ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? எப்பயாச்சும் வெயிலா இருக்கும்போது சாப்பிடலாம், மற்றபடி சாப்பிடக்கூடாது இல்லையா? சொல்லுங்க. தண்ணி மழை பெய்யுதுன்னா மழை தண்ணியில போயிட்டு என்ன பண்ணக்கூடாது? காலை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எஸ். அடுத்தது பாருங்க. கா, ய, இம் காயம். கா, ய, இம் காயம். சொல்லுங்க. காயம் அப்படின்னா இன்ஜுரி. இவங்க கூட பாருங்க, வேகமா ஓடி போய் கீழே விழுந்துட்டாங்க. நம்ம வேகமா ஓடுறது இல்ல வேகமா சைக்கிள் ஓட்டுறது நல்லதா? அப்ப எப்படி போகணும்? எஸ், நம்ம எப்பவுமே பொறுமையா போகணும். அப்பதான் நமக்கு அடிபடாது, காயம் ஆகாது அப்படின்னு அர்த்தம். நீங்க ரோட்ல ஓடக்கூடாது. ரோட்ல ஓடுனீங்கன்னா கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும். எஸ், கரெக்டா சொன்னீங்க. நாம ரோட்ல போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா போகணும், ஓரமா போகணும். அடுத்தது கா, இன், த, இம் காந்தம். கா, இன், த, இம் காந்தம். சொல்லுங்க. காந்தம்னா என்ன? மேக்னெட். வச்சிட்டு இருக்கீங்களா உங்ககிட்ட மேக்னெட்? இருக்கா? ஓகே. இந்த மேக்னெட் என்ன பண்ணும்? இரும்புல அப்படியே ஒட்டிக்கும்ல? ஆமா. ஆமா, விளையாடுறதுக்கும் ஜாலியா இருக்கும் மேக்னெட் வச்சு. எஸ். அடுத்தது கா, க, இம் காகம். கா, க, இம் காகம். சஷ்டிகா ஸ்ரீ, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கா, க, இம் காகம். சொல்லுங்க. காகம்னா என்ன? எஸ். இந்த காகம் எப்படி கத்தும்? சிங்கப்பூர்ல காக்கா இருக்கா? இருக்கா? ஓகே. எனக்கு காக்கா இருக்கு. ஓ, வீட்டாண்ட காக்கா இருக்கா? ஆமா. காக்காக்கு எதனா பிஸ்கெட்லாம் கொடுப்பீங்களா? ஆமா. ஓகே, நான் கூட சின்ன வயசுல. சொல்லுங்க. நோ ஃபீடிங். சிங்கப்பூர்ல ஃபீட் பண்ண கூடாது. ஆமா, சிங்கப்பூர்ல ஃபீட் பண்றது சட்டப்படி தப்பு இல்லையா? எஸ். ஒரு சிலருக்கு கூட பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு ஃபீட் பண்ணா என்ன பண்ணுவாங்க? பெனால்டி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நிறைய டாலர் நீங்க அபராதமா கட்ட வேண்டி இருக்கும். ஓகே. அடுத்தது கா, ரா, இம் காரம். கா, ரா, இம் காரம். சொல்லுங்க. காரம்னா என்ன? ஸ்பைசி. காரமா. யாருக்கு காரமா சாப்பிடறதுக்கு பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா காரமா சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மரியம், உங்களுக்கு என்ன சாப்பிடுவீங்க நீங்க மரியம்? மழையா இருக்கு, நல்லா சில்லுன்னு இருக்கு கிளைமேட், அப்ப என்ன சாப்பிடுவீங்க?
எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா போண்டா இருக்கு, பஜ்ஜி. சாப்பாடு தான் ஓகே, எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா போண்டா, பஜ்ஜி, அப்புறம் பானிபூரி, சிக்கன் பக்கோடா இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து பானிபூரி சாப்பிடுவோம். சாப்பிடுவேன். அது நல்லா ஸ்பைசியா காரமா இருக்கும்ல. இன்னைக்கு சமைக்க போறேன். பானிபூரி சாப்பிடுவேன். Okay. But it will not be spicy. நான் பானிபூரி சாப்பிட்டு ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். அப்புறம் பானிபூரி சாப்பிடவே இல்லை. இன்னொரு நாளைக்கு போனோம்னா சாப்பிடணும். ஓகே, சஷ்டி கஷ்டி உங்களுக்கு பானிபூரினா என்னன்னு தெரியுமா? பானிபூரி தெரியாதா? வாங்கி தரலையா இன்னும் அம்மா? ஓகே, இன்னொரு நாளைக்கு வாங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன் பானிபூரி. பானிபூரிலே நிறைய விதமா இருக்கும். அப்படி குண்டு குண்டா இருக்கும், அதுல ஓட்டை போட்டு வெங்காயம் பட்டாணி எல்லாம் போட்டு தருவாங்க. ரசப்பூரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொத்தத்தையும் உடைச்சு போட்டுட்டு அதுல மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் நல்லா இருக்கும். ஆசிரியர், சொல்லுங்க மரியம். இன்னைக்கு சமைக்க போறேன். பானிபூரியா? ஆமா அப்ப நானும் வரட்டுமா? எனக்கு தருவீங்களா? ஆமா. நான் வந்து தேவையோ அப்படியே எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். சஷ்டி கஷ்டி வரீங்களா? பானிபூரி சாப்பிடலாம். அம்மா கிட்ட கேட்டு வரீங்களா? ஓகே. அடுத்தது ஏ ல இ கா இ, ஏலக்காய். ஏ ல இ கா இ, ஏலக்காய். சொல்லுங்க. ஏலக்காய்னா என்னன்னு தெரியுமா? அது வந்து ஸ்மெல் யாருக்கு பிடிக்கும்? ஏலக்காய் ஸ்மெல். எதுல போடுவாங்க ஏலக்காய? பிரியாணி. கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்புறம் வேற எதுல? பாயாசம். அதே மாதிரி ஏலக்காய் டீ போடுவாங்க, ஸ்மெல் நல்லா இருக்கும். ஆமா, ஏலக்காய் டீயும் நல்லா இருக்கும். அடுத்தது சா த இம், சாதம். சா த இம், சாதம். சொல்லுங்க. சாதம் அப்படின்னா பாயில்டு ரைஸ். இது வேக வைக்காம இருந்தா அரிசி அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ரைஸ் மட்டும். இதை தண்ணி ஊத்தி ஊற வச்சு வேக வச்சிட்டோம்னா அது பாயில்டு ரைஸ். தமிழ்ல சாதம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து தா ய இம், தாயம். தா ய இம், தாயம். சொல்லுங்க. தாயம்னா என்ன? யாரெல்லாம் இந்த லூடோகோ விளையாடுவீங்க? ஓகே. யாரெல்லாம் சீட் பண்ணுவீங்க? இல்ல எனக்கு 5 தான் விழுந்துச்சு, 5 தான் விழுந்துச்சு அப்படின்னு. சம்டைம்ஸ் 4 விழுந்திருக்கும். ஆனா என்ன பண்ணுவீங்க? இல்ல எனக்கு 5 தான் விழுந்துச்சு அப்படின்னு யார் அடம் பிடிப்பீங்க? மரியம் நீங்களா? ஓகே. ஆனா இந்த கேம் விளையாண்டா ஜாலியா இருக்கும். என்னுடைய சொல்லுங்க மரியம். என்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போவேன். ஓ, உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு, நண்பனோட வீட்டுல போய் விளையாடுவீங்களா? ஆமா. ஓகே. நாங்க கூட சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அதுல வந்து ஸ்லேட் மாதிரின்னு சொல்லுவோம். அதுல பல்பத்தை வச்சு கிழிச்சிருவோம். பல்பம் அப்படின்னா சாக் பீஸ் மாதிரியே ஒரு ஐட்டம். அது அப்படியே கோடு போட்டுட்டு அதுல நாங்க விளையாடுவோம். ஸ்னேக் அண்ட் லேடர் இருக்கும். ஸ்னேக் அண்ட் லேடர் கூட நல்லா இருக்கும். ஆனா நான் எப்ப பார்த்தாலும் பாம்பு என்ன கொத்திக்கிட்டே இருக்கும். நான் கீழே வந்துகிட்டே இருந்துருவேன். நானும் அது விளையாண்டுருக்கேன். அந்த கேமோட ரூல்ஸ் எனக்கு தெரியும். எந்த ஸ்னேக் அண்ட் லேடர் தானே? இல்ல இது. ஓ, இந்த கேம். ஓகே ஓகே. இது வந்து கொஞ்சம் நீங்க யோசிச்சு விளையாடணும். அடுத்தது தா க இம், தாகம். தா க இம், தாகம். சொல்லுங்க. தாகம்னா என்ன? ஆமா. நீங்க நிறைய தண்ணி குடிப்பீங்களா? உங்களுக்கு எப்பெல்லாம் தண்ணி தாகம் எடுக்குதோ அப்பெல்லாம் நீங்க தண்ணி நிறைய குடிக்கணும். சரியா? சஷ்டி காஷ்டி நீங்களும் என்ன செய்யணும்? நிறைய தண்ணி குடிக்கணும். அப்பதான் உடம்பு எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்கூல்ல கூட சரி, உங்களுக்கு பெல் எல்லாம் அடிக்கிறாங்கல்ல, இந்த டைமுக்குள்ள எல்லாரும் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. வெயில் ரொம்ப அடிக்குதுன்னா நீங்களே தண்ணி குடிக்கலாம். தாகமா இருக்கேன். ஓகே. தாகமா இருந்தா தண்ணி எடுத்து குடிச்சுக்குங்க. நானும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். இப்பதான் குடிச்சேன்.
நான் கூட பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸ் எடுத்துக்கிறதால என்ன ஆகும், தொண்டை வறண்டு போகும். அப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்குவேன் நான். ஓகே, இப்போ பாருங்க, இது நீங்கள் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும், எழுதியும் அனுப்பணும். நான் எப்படி படிக்கிறேன்றதை கவனிச்சுக்குங்க. அதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். கா இ ச இல் காய்ச்சல். கா ய இம் காயம். கா இன் த இம் காந்தம். கா க இம் காகம். கா ர இம் காரம். ஏ ல இக் கா இ ஏலக்காய். சா த இம் சாதம். தா ய இம் தாயம். தா க இம் தாகம். அடுத்ததா வார்த்தைகளா முயற்சி செய்யணும். காய்ச்சல், காயம், காந்தம், காரம், காகம், காரம், ஏலக்காய், சாதம், தாயம், தாகம். ஓகே, யாராவது ஒருத்தர் மட்டும் படிச்சு காமிக்கணும். விக்கிரதன், நீங்க படிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுங்க விக்கிரதன். ஃபர்ஸ்ட் 5 மட்டும் சொல்லுங்க போதும். கா இ இ இச் த இல் காய்ச்சல். ஓகே, கா ய இம் காயம். ம், கா இன் த இம் காதம். காந்தம். காந்தம். 4, கா கா இம் காரம். காகம். காகம். 5, கா ரா இம் காரம். சூப்பர். எழுத்துக்கள் அப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யணும், வார்த்தைகளா படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எல்லாருமே இந்த 9 வார்த்தைகளையும் எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க.